அதுக்கப்புறம் ஊத்த இல்ல, நானு இருக்கிற தட்டுல ஊத்தினா அது கீழே வலிஞ்சு அப்புறம்தான் இட்லி வரும்னு நினைப்பேன். இவன் அதுக்கு ஒண்ணு சொல்றான், அப்ப மேல இருந்து கீழே ஊத்துற மாதிரியே கோடு கோடா இருக்கிற அது இடியாப்பம் இல்லையாங்கிறான். இவனு எவத்தால பாரு, இடியாப்பம் இல்லையாங்கிறான். இவன் இடியாப்பத்தை இப்படி ஒழுதியில சுடுவாங்கன்னு இவன் நினைச்சுக்கிட்டான் சார், நினைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் சுட்ட உடனே ஊத்துற உடனே மூடி வச்சிருங்க, மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் ஆச்சு. எப்ப என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். ஒரு 5 நிமிஷத்துல ஆவி வரும், ஆவி எடுத்த உடனே நீங்க சாப்பிடலாம். 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, ஆவியே வரல. என் ஆவி போயிரும் போலங்கிறான். வருமே வள்ளியே, வருமே வள்ளியே அப்படின்னா, சரி அடுப்ப சிம்ல வச்சிங்களா ஆன்ல வச்சிங்களான்னா, இவன் சொல்றான் வைக்கணுமா அப்படின்னா, அடுப்பை பொறுத்துணுமாங்கிறான் சார். 15 நிமிஷம் கழிச்சு மாவை ஊத்திட்டு அடுப்பை பொறுத்துணுமான்னா இவன் கேட்கறான், நீ சொல்லவே இல்லைங்கிறான். இப்ப நீங்க அடுப்பை பொறுத்தவே இல்லை சார். இவன் நீங்க ஒரு இட்லி சுடுறதுக்குள்ளேயே நம்மால தாளம் தீக்கிறான்னா, உண்மையிலேயே சமீபத்துல பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு செய்தி என்ன தெரியுங்களா, தினந்தோறும் குடித்து விட்டு வந்த கணவனின் தலையில் கொதிக்கும் ரசத்தை ஊற்றிய மனைவி. அத பேப்பர்ல படிக்கையில தான் என் மனைவி உள்ள இருந்து, எங்க இன்னைக்கு ரசம் வைக்கட்டுமான்னாங்க. தாயே வேணாம் சாமி, வேணாம் நான் வச்சுக்கிறேன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் ரசமே வேண்டாம். அதுல இருந்து ரசத்துக்கு புளிய கரைப்பாங்க. ஆனா இப்ப ரசம்னாவே நமக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. நீங்க இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த வெற்றி எது என்று கேட்டால், நீங்க சார் வேதசிங்கம் விவேகானந்தர் தன்னுடைய நிறைவு நாளில் இந்த உடல் என்கிற சட்டையை களைகிற நாளில், உடல் என்கிற சட்டையை களைந்து விடுகிற அந்த கடைசி நேரத்தில் விவேகானந்தர் தன் சேவகனை அழைத்து சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்க அவர் பிறந்தது வேற மாநிலமா இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு கன்னியாகுமரியில் வந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி 3 நாள் தவம் செய்து விட்டதற்கு பிறகு அவர் கண்களை விரித்து சொன்னார், நான் இந்திய நாட்டின் சுருங்கிய வடிவமாக காணுகிறேன், என்னை காணுகிறேன். அவர் சொன்னது தமிழ்நாட்டு கன்னியாகுமரியில் இருந்துதான், மறந்துடக்கூடாது. அந்த விவேகானந்தர் தன் நிறைவு நாளில், முக்தி அடைகிற அந்த நாளில் கடைசியா பேசிய வார்த்தைகள், தன்னுடைய சேவகனை அழைத்து போய் தியானம் செய், நான் அழைக்கும் வரை காத்திரு, நீ விதை நெல்லை தூவுகிற வரை காத்திரு, அது நெல் மணியாக விளையும் வரை காத்திரு, அது உலையிலிடுகிற வரை காத்திரு, உலையிலிட்டது சாதமாகும் வரை காத்திரு, அந்த சாதம் பரிமாறுகிற வரை காத்திரு, அது சூடு தணியும் வரை ஆறும் வரை காத்திரு, இந்த உடல் உணவு கேட்கும் வரை காத்திரு, இந்த உடல் தண்ணீர் கேட்கும் வரை காத்திரு, அது தாகமெடுக்கும் வரை நீ காத்திரு. உன் வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் அல்ல, ஓடாதே, நில், கவனி, விழி, பார், சுவை, இந்த உலகத்தை சுவை, உணர், பேசு, பழகு, விரும்பு. நீ உள்நோக்கி எப்போது பயணம் தொடங்குவாய் என்று இயற்கை காத்திருக்கிறது. எல்லாம் கடந்த எல்லையற்ற ஆற்றல், எல்லாம் வல்ல இயற்கை பேர் ஆற்றல், பேரண்டம், பெரும் சக்தி உனக்காக காத்திருக்கிறது. எனவே நீ உனக்குள் உள்முகம் நோக்கி பயணம் செய், எதற்கும் காத்திரு. இதுதான் விவேகானந்தர் கடைசியாக உதிர்த்த முத்துக்கள், தன் நிறைவு நாளில் உதிர்த்த முத்துக்கள்.
வேதம் என்பது எது? பாரதியார் எழுதுகிறார், வேதம் என்பது எது? வியனுலகு அனைத்தும் அமுதென நுகர்வது என்று சொல்கிறார். இந்த உலகத்தையே அமிர்தம் போல நுகர்வது இருக்கிறதே, இந்த உலகத்தை அமுதம் போல அள்ளி குடிப்பது இருக்கிறதே, அதுதான் வேதம். வேதம் எது சிரஞ்சீவியாக இருக்கும் என்றால், எது காலத்துக்கு காலம் தன்னை புதுப்பித்து கொள்கிறதோ அதுதான் சிரஞ்சீவியாக இருக்கும். நீ அன்றாட செயல்கள், அன்றாட தொழில்கள், அதில் எவன் கடவுளை காணுகிறானோ அவனே கர்மயோகி, அவனே கர்மயோகி. எவன் ஒருவன் ஞானத்தால் சந்தேகமில்லாமல் தெளிகிறானோ, எவன் ஞானத்தால் சந்தேகமில்லாமல் தெளிகிறானோ அவனுடைய கர்மாக்கள், அவன் செய்கிற செயல்களை கர்மாக்கள் கட்டுப்படுத்தாது. அவன் இயற்கையோடு ஒன்றிவிட்டவன் என்பது சித்தாந்தம் இருக்கிறதே, அந்த இறை ஞானம் இருக்கிறதே, அதுதான் வாழ்வியல் ஞானம். வாழ்வியல் ஞானம், அந்த ஞானம் அடைந்தால் அவருக்கு பேரானந்தம். இதை எப்படி உணர்வது என்றால், உடல், மனம், ஆன்மா என்பதெல்லாம் சித்தாந்தம் இருக்கட்டும், வேதாந்தம் இருக்கட்டும், ஆனால் வாழ்வியலில் அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு ஆன்மீகம்தான் தேவை. நீங்க திருமுருக கிருபானந்த வாரியார் பேரானந்தங்க, அவர் என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாரு. அவர்கிட்டயே ஒரு முறை கேட்டாங்க, என்னங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுறீங்க? நான் கூட தான் என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவேன், தலைப்பை ஒட்டி பேச மாட்டேனே தவிர என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவோம். பேசுறேனே சார், என்ன சார் சொன்ன உடனே பேசுறேங்கிறீங்க, அதனால என்ன, உட்காருங்க, சுத்திலே உட்காருங்க, பேசுவோம். எத்தனை மணி நேரம் வேணாலும் விடி பேசுவோம். ஆமா, யாரு கேட்கறது? ஆனா சுவாமிகள் தலைப்பு ஒட்டி பேசுவாரு. தலைப்பே தராம கூட பேச சொல்லியிருக்காங்க சார். நமக்கெல்லாம் அது நல்லது, தலைப்பே தராம பேசுறது இன்னும் ரொம்ப நல்லது. 2 பயிலுக்கு பேசிட்டானுலாம், உண்மையிலேயே எங்க பேராசிரியர் தான்டா, ஒரு சிங்கிள் டாபிக்ல 3 மணி நேரம் நடத்துறாருனா. அவன் சொன்னான், போடா, அவர் என்னடா பேராசிரியர், டாபிக்ல 3 மணி நேரம் நடத்துறாராம். எங்கால் டாபிக் இல்லாமலே 5 மணி நேரம் நடத்துவாரான்ட்டான். நீங்க சுவாமிகள்கிட்ட கேட்டாங்க, வாரியார் சுவாமிகள்கிட்ட கேட்டாங்க, சுவாமி ஒரு மேடையில உண்மையிலேயே தலைப்பு என்னன்னு அவர்கிட்ட சொல்லல சார். மேடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிக்கிட்டு போறவாவது சொல்லியிருக்கலாம்ல, அப்பவும் சொல்லல. வரவேற்புரையில அப்பவும் சொல்லல. இப்பொழுது அவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசுவார். நாங்க அடியேன் என்று பேச இருக்கிற தலைப்பு அப்படின்னாங்க. போய் காற்றுன்னு எழுதி போட்டாங்க சார். அப்பவும் சொல்லல, காற்றுன்னு எழுதி போட்டாங்க. காற்றுங்கிறத பத்தியே 3 மணி நேரம் பேசினார் சார். தலைப்பை விட்டு விலகல. மூச்சு காத்துல தொடங்கி மறுபடியும் மூச்சு காத்து முடிகிற வரை வாழ்க்கையே காத்து அப்படின்னார். நீங்க அவ்வளவு பிரம்மான் சாமி, இதெல்லாம் எப்படி சாமின்னாங்க. அப்ப சொன்னாரு, டேங்க் நிரம்பி இருக்கு, எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வருதுன்னு சார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார்? எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப வாழ்க்கைனா என்னங்க, நம்ம சின்ன வயசுல என்னென்னவாளாமோ ஆகணும்னு கனவு காணுவோம். என்னென்னவாளாம் ஆகலாம்னு கனவு காணுகிற குழந்தை பருவத்தில் தொடங்கி பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ என்று நினைக்கிற முதுமை பருவத்தில் முடிவதுதான் வாழ்க்கை.